நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை துரத்தும் பொழுது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு நடக்காத பொழுது, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது, நிறைய காரணங்களுக்காக நம்ம மனசு அழ ஆரம்பிக்கும், அழுத்தத்தை பெற ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா மேலும் மேலும் அந்த மன அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். என்ன தான் பண்ணுறது? இந்த மன அழுத்தம் உலகத்தில் நிறைய மனிதர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதில் ஒரு ஆள் அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஒரு ஷார்ட் டேர்ம் மன அழுத்தம் இல்லை லாங் டேர்மாக இருக்கிறது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த எபிசோடில் மன அழுத்தம் குறைச்சி மகிழ்வான வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. டிப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம நண்பர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எப்போவுமே எனக்குள்ளே இருக்குங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் எந்த மூலையிலேருந்து, இந்த உலகத்தோட எந்த ஒரு இடுக்கிலிருந்து நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டாலும் எனக்கு தெரியும், நமக்கான ஒரு நல்ல மனம், நல்ல குணமுடையவர்கள், நாளைய வெற்றியை அடையக்கூடியவர்கள், சந்தோஷத்தில் திளைக்கக்கூடியவர்கள், சோகத்தை கண்டு பயப்படாதவர்கள், இந்த மாதிரி உங்களை நான் புகழ்ந்துக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறனால தான் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க. அப்போது உங்களுக்கு மனசார நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க. ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? மறக்காமல் RJMana_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட மெசேஜை ரீட் பண்ணுறதுக்காக அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருப்போம். ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, 10 பேர் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. 10 பேருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்னால் அவங்க யார் ஜாயின் பண்ணுவா? சும்மா ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு 10 பேர் ஜாயின் பண்ண வைக்க முடியுமா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வேணால் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம நிறையா மனிதர்களை ரீச் பண்ணுவதற்காக. ஆல்ரைட், நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. ஏன்னா ஒரு சந்தோஷம்தான், உங்கள்கிட்ட பேசினாவே நிறையா பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இப்போ உடனே முடிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமும் நிறையா வருது. நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் போல கூட இருக்கவங்க கூட. ஆல்ரைட், ஸோ இந்த டிப்ரெஷன் அந்த டாபிக் வருவோம். எத்தனை பேர் உங்களில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்போடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, நினச்சது எதுவுமே ஒன்று கூட நடக்க மாட்டுது, தொடர்ந்து கடவுளை அடிச்சுட்டே இருக்காரு, விரட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களாக கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். இதெல்லாம் சரியாயிடாதா? எல்லாமே சரியாகி ரொம்ப சந்தோஷமாக நம்மளும் வாழ முடியாதா அப்படின்ற ஏக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில்லன் இந்த டிப்ரெஷன் தான். எப்போ பார்த்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை.
இந்த டிப்ரெஷன் வந்துருச்சுனாவே என்ன பண்ணுறதுனே நம்மளுக்குள்ளே புரியாது. ஒரு மனசு லெவலில் ரொம்ப கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குடா அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம கூட 4 நல்ல நண்பர்கள் பேச மாட்டாங்களா, நம்ம பிரச்சனைகளை கேட்க மாட்டாங்களான்னு ஒரு தோணும். இதை தாண்டி நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங் வரும். நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி கூட வரும். ஆனால் இது எல்லாமே டெம்ப்ரவரி. அதற்கான காரணங்களை தேடினீங்கன்னா நம்ம திருப்பி அந்த பிரச்சனைக்குள்ளே உழண்டு நம்ம மனசையே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற ஒரு நிலைமை வந்துடும். ஆனால் அந்த காரணத்தை தாண்டி காரியத்திற்காக வாழ்வது தானே வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறைய எபிசோடில் இப்போ நம்ம 225க்கு மேலே எபிசோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா எபிசோட்லையுமே இந்த ஒரு கருத்தை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. செல்ஃப் கேர். உங்களை நம்மளை கேர் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக எண்ணணும். நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வாகவும் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மனிதனாகவே நம்ம இமேஜின் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க. அதனால் இந்த செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா விஷயத்துக்கும் சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும். இது எல்லா பாட்காஸ்ட்லேயும் திருப்பி அதே கருத்தை சொல்கிறேன். நம்மளுடைய சவுண்ட் பாடி மேக்ஸ் சவுண்ட் மைண்ட். நல்ல மனசு வேணும், நல்ல சவுண்ட் பாடி வேணும். நம்ம மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி நல்ல உரமளிக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவான நண்பர்களும் பாசிட்டிவான உலகமும் நம்மளுக்கு கிடைக்க பெறணும். அப்போ அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளோட உழண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய, இல்லை பிரச்சனைகள் இல்லாலும் பிரச்சனைகளை மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய மனிதர்களை சுற்றி இருக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால் முடியலை நண்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனசு ரொம்ப இறுக்கமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர். முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப். கிட்டத்தட்ட ஆவரேஜாக இப்போ ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 to 8 மணி நேரம் நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் ரெகுலர் ஸ்லீப் ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்ணணும். ஈவன் வீக்கெண்டு கூட. நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா வீக்கெண்ட் தானே, நம்ம எதுக்கு சீக்கிரம் தூங்கிக்கிட்டு மெதுவாகவே தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலுமா உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் படத்தை பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அந்த நாட்களை நகர வைப்பது ரொம்ப கஷ்டங்க. எல்லா நேரமே கரெக்டாக ஸ்லீப் பண்ணணும். தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் மனசில் உள்ள அந்த பழைய நினைவுகள், பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கம்ப்யூட்டர் எப்படி ரீஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அதே மாதிரி மனசு லெவலில் மைண்டை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கிளியர் பாத் கிடைக்கும். நல்ல தூக்கம் முக்கியம். ஈட் அ ஹெல்த்தி டயட். நம்ம எப்போயுமே மனசு கஷ்டமாக இருந்தால் தான், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அடித்து நகர்த்திடணும்னு தான் சொல்லிட்டு 4 பிரியாணியை வாங்கி மடக்குன்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது நம்ம மனசை உடலை வைக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய நேரங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படி சொல்லலை, நானே நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் அது அதிகமாக சாப்பிடும்போது நம்மளை அறியாமலே மனசும் உடலும் கெட ஆரம்பிக்குது. ஸோ எப்போவுமே நம்ம மனசில் டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசை உடம்பை கஷ்டப்படுத்தி இல்லை அதை தூங்க வர்ற அதை ஒரு மங்கச் செய்து அதை மறக்க செய்வது, அதாவது டெம்ப்ரவரியாக மறக்க செய்வதற்கான காரணங்களை தேடாதீங்க. முக்கியமாக ஆல்கஹால், நோ ஸ்மோக்கிங், அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, ஒரு ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம கவலை போகும்னு நினைக்கிறோம். அது எவ்வளோ நேரம் இருக்கும்? சாப்பிட்டு முடித்த பின்னாடி 3 மணி நேரம் 4 மணி நேரம் திருப்பி கெயின் நீங்கள் அந்த சேம் சர்க்கிள் போகிறீங்க. இப்போ உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க. அதனால் எப்பயுமே ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். டிப்ரெஷனில் இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈட் அ ஹெல்த்தி டயட். நல்ல டயட்டை அப்புறம் பேசினது தான். எக்ஸசைஸ் ரெகுலர்லி, இதை 3வது பாயிண்ட்டு. அட்லீஸ்ட் 30 மினிட்ஸு நம்ம ஒரு வாக்கு, ஸ்மால் ரன்னு, ஸ்மால் ஜாக்கு, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் மட்டும் கிடையாது, மனசும் ரொம்ப சந்தோஷமாகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மூமெண்ட் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து கனெக்ட் வித் அதர்ஸ். எப்பயுமே தனியாகவே இருந்துருவேன், நான் தனிக்கட்டு ராஜா, என்னோடய தனிமையான வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் இருந்துடாதீங்க. எதுக்கு தனியாக இருக்கணும்?
ஸோ நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நல்ல நண்பர்கள், நல்ல வெல்விஷர், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் பேசுங்களேன். நல்லா இருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு குரூப்ஸ் ஜாயின், அந்த மாதிரி சப்போர்ட் குரூப் ஜாயின் பண்ணலாம். நம்ம எப்படி இப்போ ஆர்ஜே மனோ செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனில் இப்போ வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கான டெய்லி அப்டேட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என் கூட பேசலாம். ஒரு நல்ல நண்பர்களாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள்கிட்ட எப்பயுமே ஒரு கனெக்டடாக இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம்? யோகா, மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங், இது எல்லாமே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதெல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஜஸ்ட் ஒரு வாக் போங்க, இல்லை ஜாக் போங்க, நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, இல்லை நம்ம பாட்காஸ்ட்டை கேளுங்க. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தொடர்ந்து ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேளுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், என்கேஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் யூ என்ஜாய். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்குங்க. யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சில பேருக்கு விளையாட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பாட்டு பாட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும். சாப்பிட பிடிச்சாலும் அதை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எது பிடிச்சிருக்கோ, உங்களை சந்தோஷப்படுத்துதோ, நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது உங்களை மறந்து நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப திருப்திப்படுத்தும் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஹாபீஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுடைய தாட்ஸை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா டப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க. வெயிட், என்ன உனக்கு பிரச்சனை? நான் தோத்துட்டேனா? பரவாயில்ல, என்னோடய முயற்சிகள் எவ்வளோ இருந்தது, அதை நான் எந்த அளவுக்கு நான் சீரியஸாக ட்ரை பண்ணேன், இப்போ இல்லைனா அடுத்த டைம் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. ஸோ எப்போவுமே நெகட்டிவிட்டி வரும்போது உங்கள் மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் கடவுளாக நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் நல்ல நண்பர்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு முயற்சி. ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் உள்ளே விட்டுறவே கூடாது. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியும் உங்களால் முடியவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது பண்ணுறதே தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை சீக் பண்ணணுங்க. ஏன்னா அவங்க தான் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் இருக்கேன், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இந்த வாழ்க்கையை வேணான்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டை மீட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிப்படுத்துவாங்க, உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இது தவிர நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. மென்டல் ஹெல்த் tx.org இந்த வெப்சைட்டில் நிறைய டிப்ஸஸ் இருக்கும். ஜெட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி jetfoundation.org அந்த மாதிரி. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். டிப்ரெஷன்றது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சே, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம மனசு எப்பயுமே இப்படி தான் இருக்கும், குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கும், நிறையா கஷ்டப்படுத்தும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக க்யூரபிள். ஸோ இது ஒரு கண்டிஷனோ ஒரு வியாதியோ கிடையாது, ஒரு டெம்ப்ரவரி. நம்ம அதிலேருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக வெளிவர முடியும். எப்பயுமே பயப்படாதீங்க ஹெல்ப் கேட்குறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை கேர் பண்ணுறவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு தயங்காதீங்க. அவங்களால முடிஞ்சதாக பண்ண போகிறாங்க, முடியலைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும்னா டைம் ஆகும். காலத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நம்மளை வெளிநோக்கி வெளியெடுத்து கொண்டு வந்துடும். அதனால் டைம் கொடுங்க, எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க. எனக்கு இன்றைக்கே மாறணும், இந்த நொடியே மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். காலம் எப்பயுமே கடந்து வந்த சோகத்தையும் கடக்க செய்யும், அதை மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போது நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிப்ரெஷன்னால் என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது, என்னை விட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி கண்டிப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அடுத்த டாபிக் என்ன பேசலாம் நண்பி? ஏன் நீங்கள் அந்த டாப்பிக்லாம் சஜஸ்ட் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது ரிலேட்டடான டாபிக் பண்ணணுமா? இல்லை நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசணுமா? இல்லை உங்கள் கேள்விகளை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க @jmin_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில்.
உங்களுடைய கேள்விகளும் நம்ம பாட்காஸ்ட்டில் இடம்பெறும். அடுத்த எபிசோடில் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப தேவையான டாப்பிக்கோடு உங்ககிட்ட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்குறீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும் நண்பி. எல்லாமே சரியாகும். நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே மாறும். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்போம். மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய நண்பர்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கும் நண்பிகள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ. நீங்கள் சிரிக்கிற போதும் அழுகிற போதும் வழி துணை போலவே என் குரலுடன் உங்கள் பின்னாடியே ஓடியாருவேன். நான் உங்கள் நண்பன். டேக் கேர். பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.